மார்ச் 12, 2024 நாம் இந்த இயக்கத்தில் எங்களை இணைத்துக் கொண்டோம். சிறப்பாக பணிபுரிய வந்திருக்கின்றோம். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமா பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டா எனக்கும் இருக்கு. ஒரு பொறுப்பு இருந்தா தான் என்னால செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டா ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலயும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் களத்தை நான் பார்த்துக் கொண்டிருப்பவன். 96ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சியை அகற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் தமாகவும் சேர்ந்ததில் அந்த சைக்கிள் சின்னத்தையும் உதயசூரியனும் கலந்து இப்படி காமிச்சவன் இந்த சரத்குமார் தான். அப்ப என்னுடன் பயணிப்பவர்கள் இவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தலைவர் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்க திருச்சியில உட்கார்ந்து இருந்தீங்க தலைவா, நீங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கீங்க, அந்த மேடையில உங்க போட்டோ கூட பின்னாடி இல்ல. அது அவங்களுடைய ஆதங்கம். நான் இன்னைக்கு ஒரு காரியகர்த்தாவா இருந்தனால் என் போட்டோ இல்ல சகோதரர்களே, நான் சொல்லியிருக்கலாம். அவங்க பார்வையில 17 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக பணிபுரிந்து கூட்டணியில் இருந்து எதிர்த்தவர்கள் புரட்சித் தலைவர்களை எதிர்த்த பிறகும் மீண்டும் கூட்டணியில் இருந்து 2 சீட்டு வாங்கி தேய்ச்ச நீங்க உங்கள் அருமையும் பெருமையும் அறிவுகளும் மாற்றம் தெரிந்திருந்து கூட ஏன் உங்களுக்கு பதவி வழங்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். நேற்று சொன்னதன் அடிப்படையில் நடந்த கூட்டத்தின் அடிப்படையில் வேண்டுகோள் கொடுக்கிறோம் சொன்னோம், அதை கொடுத்துட்டோம். பியூஷ் கோயல்ஜி வருவதனால் விமான நிலையத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். இல்ல இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன், திரும்பி சந்திச்சுக்கோ, கூப்பிட்டா போய் சந்திச்சுக்கோ. வணக்கம். இல்ல நான் திருப்தியோட தான் கொடுத்துட்டு போறேன். கண்டிப்பா நம்பிக்கை, உண்மையா நம்பிக்கை, கண்டிப்பா நம்பிக்கை. தலைவர் நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தான், நான் பரிசீலனை பண்றேன்னு சொல்லிட்டாரு. இல்ல ஆதங்கம் இருக்குன்னு சொன்னேன், நீங்க தவறா சொல்றீங்க. ஆதங்கம்ன்றது சொல்லியாச்சு, அந்த ஆதங்கத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும்.